டாக்டர் செந்தில் பாபு, நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ நம்ம திருநெல்வேலிக்கு புதிதாக வந்துள்ள காவேரி மருத்துவமனையில் வந்து மெயினாக நரம்பியல் அறுவை சிகிச்சை துறைக்கின்றே புதிதாக நிறைய உபகரணங்கள் வந்துள்ளது. ஸோ அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, அதாவது என்னோடய கனவு மிஷின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். மெயினாக வந்து கார்ல் சீஸ் மைக்ரோஸ்கோப் பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அந்த கட்டி எடுக்கும் பொழுதோ இல்லை இரத்த நாள கட்டி எடுக்கும் பொழுதோ அது வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன சின்ன ஒரு அதை நம்ம பார்த்தோம்ல, அந்த காட்டனோட ஒவ்வொரு ஃபைபரையுமே வந்து ரொம்ப நுண்ணியமாக அது காமிக்கும். ஸோ அது காமிக்கும்போது நம்ம மற்ற நார்மலான நரம்புகளையோ இரத்த நாளங்களையோ வந்து நம்ம டச் பண்ணக்கூட மாட்டோம். வெறும் எது தேவையோ, இந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா அந்த கட்டியை மட்டும்தான் நம்ம தொடுற மாதிரி இருக்குமே தவிர நார்மலான நரம்புகள், நார்மலான இரத்த நாளங்களை வந்து தொடமாட்டோம். அதனால் அறுவை சிகிச்சைக்கு பின்பு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புகள் வந்து ஏற்படாது. மெயின் வந்து அதுதான், அறுவை சிகிச்சைக்கு பின்பு வந்து எந்த ஒரு பாதிப்புமே வந்து வராது. ஸோ அந்த மிஷினோட மெயின் இதே அதுதான். ஸோ ரொம்ப நுண்ணியமாக இருக்கிறதுனால ஈவன் ஒரு சின்ன இப்போ இரத்த நாள கட்டிகள்லாம் 2-3 மில்லிமீட்டர்கள் தான் இருக்கும். ஸோ அந்த 2-3 மில்லிமீட்டர்களையே அது ரொம்ப பெரிய அளவுக்கு காமிக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு ஈஸி, அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கும் ஈஸி, பேஷண்ட்டுக்கும் வந்து ரொம்ப 2வது நாள் 3வது நாள்லேயே வந்து வீட்டுக்கு போயிடலாம். ஸோ ஏன்னா காம்ப்ளிகேஷன் வராது. ஆப்ரேஷனுக்கு அறுவை சிகிச்சைக்கு பின்பு காம்ப்ளிகேஷன் வந்து ரொம்ப 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 கம்மியான ஒரு காம்ப்ளிகேஷன், இல்லை மோஸ்ட்டாக வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து அந்த கார்ல் சீஸ் மைக்ரோஸ்கோப் டிவாட்டோ 700 அது என்னை பொறுத்தவரையில் வந்து தென் தமிழகத்தில் வந்து அது என்ன கேள்விப்பட்டவரை அது கிடையவே கிடையாது. ஈவன் மதுரையில் கூட கிடையாது. அது ஒரு பெரிய இது. என்ன ஒன்று வந்து CUSA. ஸோ அந்த CUSA அப்படிங்கிற அந்த மிஷின் வந்து அந்த கட்டியை வந்து கட்டிக்குள்ளே இருக்கிற இரத்த நாளத்தை கூட அது வந்து சேதப்படுத்தாது. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு அந்த ப்ளீடிங், இரத்த போக்கு, கட்டியை எடுக்கும்போது இரத்தப்போக்கு அதிகமாகும். இரத்தப்போக்கு ரொம்ப அதிகமாச்சுன்னா மூளை வீக்கம், அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் வரலாம். ஸோ அதை வந்து அது ரொம்ப கண்ட்ரோல் படுத்தும். ஸோ கட்டியை எடுக்கிறதுக்குமே மற்ற நார்மலான திசுக்களை வந்து அது வந்து டேமேஜ் பண்ணாது அந்த மிஷின். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஸோ என்ன ஒன்று வந்து இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக உள்ளது வந்து தண்டுவடத்துக்கு மேலே வந்து உள்ள தண்டுவட எலும்பை வந்து அந்த ஒரு கத்தியை வச்சா அப்படி வெட்டிட்டு போகிற மாதிரி அந்த எலும்பையை வந்து அந்த CUSA அப்படிங்கிற அந்த மிஷின் மூலமாக நம்ம அந்த எலும்பை ஈஸியாக எடுத்துடலாம். அவை எடுக்கிறதுனால ஒன்று நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக அந்த ஆப்ரேஷனுக்கு தேவைப்படும். இன்னொன்று அந்த தண்டுவட பாதிப்பும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகத்தான் ஆகும். ஸோ இது 2 தான் எனக்கு ஆக்சுவலாக இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மிஷின்ஸ். அதாவது என்னோடய கனவு மிஷின்ஸ்னே சொல்லலாம். மற்ற இது வந்து அந்த ட்ரில், அது வந்து நம்ம இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி தலையில் அடிபட்டு வர்றாங்க, வேகமாக அந்த கோல்டன் ஹவரில் சீக்கிரமாகவே அந்த மண்டை ஓட்டை எடுத்து அந்த இரத்தக்கட்டை எடுக்கணும். அப்படிங்கும்போது அந்த காலத்தில் வந்து ட்ரில் அப்படி கையை வச்சு ஓட்டை போட்டு அதுக்கு பிறகு ஒயர் வச்சு அந்த மண்டை ஓட்டை உடைப்போம். இப்போ அப்படி கிடையாது. ஒரு 4-5 நிமிஷத்துலே ஒரு சின்ன ஓட்டை போட்டு அந்த மண்டை ஓட்டை வந்து அழகாக பட்டுன்னு வேகமாக எடுத்து விடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சீக்கிரமாகவே அந்த இரத்தக்கட்டை எடுத்து அந்த உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஸோ அந்த ட்ரில்லும் வந்து இங்கே இருக்குது. என்ன ஒன்று அந்த பைப்போலார் அப்படின்னு சொல்கிறது. அந்த பைப்போலாரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே பைப்போலார் இருக்கும். இந்த பைப்போலாரில் வந்து அந்த பைப்போலாரோட நுனியிலே அந்த நீர், அந்த சலைன் அப்படின்னு சொல்கிறது வந்து வரும். ஸோ அந்த சலைன் வர்றதுனால என்ன அறுவை சிகிச்சையில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த இரத்த நாள டேமேஜான இரத்த நாளத்தை வந்து நம்ம அந்த இரத்த கசிவை நம்ம நிறுத்துறதுக்காக போகும்போது பக்கத்தில் இருக்கும் நார்மலான பிரெயின், நார்மலான மூளை வந்து டேமேஜ் வந்து ஆகாது.
ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். நான் நார்மல் பிரெயின் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா கை கால் வராமல் போகிறது, பேச்சு வராமல் போகிறது, அந்த மாதிரி ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டுவிடும். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் அந்த டிப்பில் வந்து சலைன் வந்து தன்னாலே வர்றது. ஸோ நம்ம சில நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சிஸ்டர்ஸ் வந்து சலைன் போட தெரியாது, இல்லை போட முடியாது, அவங்களால கரெக்டாக அந்த ட்ராப்பு போட்டுகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ட்ராப்பாக வரணும். மொத்தமாக நிறையா வந்ததுன்னா அந்த பைப்போலார் வந்து வேலை செய்யாது. ஸோ இது வந்து கரெக்டாக ஒவ்வொரு ட்ராப்பாக வந்து அதுவாகவே ரிலீஸ் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜான ஒரு மிஷின் பைப்போலார். ஸோ ரொம்ப இந்த 4 இதுலேயுமே ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது, ரொம்ப ரொம்ப மெயினானது, ரொம்ப முக்கியமானது வந்து மைக்ராஸ்கோப். ஸோ அந்த மைக்ராஸ்கோப் வந்து இங்கே இருக்கிறது வந்து நம்ம நிஜமாகவே திருநெல்வேலிக்கு வந்து ஒரு பெரிய வரம் மாதிரி. ஸோ அதில் வேலை பார்க்குறது, அதில் அந்த மூளையில் உள்ள கட்டி, இரத்த நாள கட்டி, மற்ற நுண்ணிய வேலைகள் எந்த வேலையை செய்கிறதுமே வந்து கொஞ்சம் எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். பேஷண்ட்டுக்குமே வந்து அறுவை சிகிச்சைக்கு பின்பு எந்த ஒரு பாதிப்பும் அந்த அப்படி ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல், காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெஷின்ஸ்லாம் என்ன என்ன அட்வான்டேஜ் பேஷண்ட்டுக்கு அப்படின்னா, ஒன்று காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மியாகும், இன்னொன்று சீக்கிரமாகவே வீட்டுக்கு அனுப்பிடலாம். ஸோ ரொம்ப ஒரு 10 நாள். இன்னொன்று வெண்டிலேட்டரில் போடுறது, ரொம்ப மருந்துகள் தேவைப்படுறது எல்லாமே வந்து குறைந்து விடும். ஸோ அதுதான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டோட தேவை. காவேரி மருத்துவமனை திருநெல்வேலி பிரான்ச்சிலேருந்து டாக்டர் செந்தில் பாபு, நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். நன்றி.